இல்லை பேராண்டி, நீங்கள் என்னமோ பால் கொழுக்கட்டை கேட்டிங்களா? மாவுலாம் பிசைஞ்சு வச்சுவிட்டு நல்லா உருட்டி வச்சுப்பிடுங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னா மண்டவில் பாவெல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு மண்டவில் வாங்க போகிறேன்ல, நல்லா அதை உருட்டி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக. அப்போத்தால நீட்டாக இருக்கும். கிளவி, எனக்காக பால் கொழுக்கட்டை சீப்பரியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், மண்டவில் மட்டும் வாங்குற, பால் வாங்கலையா? பால் கொழுக்கட்டைக்கு பால் தானே மெயின், அதை வாங்கிட்டு வா லூச்சி. இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்தில் உருட்டி வச்சிடுறேன். இல்லை குட்டி கருவாயா, பேருக்கு தானே அது பால் கொழுக்கட்டை, ஆனால் மண்டவில் போட்டால் தானே இன்னும் நல்லா இருக்கும். சரி சீக்கிரம் ஊட்டி வைங்க, நான் வந்ததுமே பாவ காய்ச்சி வச்சு போடுவேன். சரியா? இல்லை குட்டி கருவாயா, இதை குட்டி குட்டியா ஊட்டினா ரொம்ப நேரம் ஆகி போயிரும் போல இல்லையா? 1 மணி நேரம் இதை உட்காந்து உருட்டிக்கிட்டா இருக்க முடியும். ஏதாவது வழி பண்ணி சீக்கிரமா உருட்டுவோம்ல. என்ன எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, நம்ம எதுக்கு அதை குட்டி குட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? சாப்பிட்டு 4 உருண்டையாக உருட்டி வச்சிருவோம். உருட்டி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு உருண்டையை வாய்க்குள்ளே போட்டு சீக்கிரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. இதை எவ்வளோ நேரம் உருட்டுறது? நான் சொன்ன மாதிரி செய்யலான்னா. ஆமலை குட்டிக்கிறவையா, அது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி செஞ்சா டபக்குன்னு 2 நிமிஷத்தில் அதை உருட்டி விட்டு போயிடலாம்ல. ஆளுக்கு ஒரு உருண்டையை வாயில் போட்டுவிட்டு இதான் பால் கொழுக்கட்டைன்னு போயிடலாம். சரி அப்படியே உருட்டி வைய. சரி அண்ணா, நீயும் உருட்டு. பாத்தியா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு. இதை விட்டுட்டு குட்டி குட்டியா உருட்டணும்னா நம்ம என்னைக்கன்னா உருட்ட முடியும் சொல்லு? இல்லை குட்டி கருவாய்யா, ஆமலா ரொம்ப நல்ல ஐடியா இருக்கு. கிளவி வந்தமே ரொம்ப பெருமைப்பட போகுது. இல்லை பேராண்டி உருட்டிட்டீங்களா? அட என்னல இது எல்லாமே ஒன்று அணுகுண்டு மாதிரி இருக்குது. உங்களை இப்படியா விட்ட சொன்னேன்? கேள்வி ஈஸியாக நாங்கள் உருட்டி வச்சுருக்கோம். உனக்கும் ஈஸியான வேலையாக இருக்கும்ல. இது ஆளுக்கு ஒன்று லபக்குன்னு எடுத்து போட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு குட்டி குட்டியாக உருட்டி என்னைக்கு உருட்டுறது? நான் எப்படி ஐடியா பண்ணியிருக்கேன் பாத்தியா? என் ஐடியாக்கெல்லாம் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பார், சப்பாத்தி குட்டு மாதிரி ஊட்டி வச்சுருக்காங்க. இந்த பயலுகளை என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. பால் கொழுக்கட்டைக்கு அழகழகாக ஊட்டி வைங்க. இந்த பயலுக்கு இப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தியா? எதுக்குமே லாய்க் பண்ண மாட்டானுங்க. திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. பெரிய மேதாவி மாதிரி 2 பேசிக்குது. எப்பா கடவுளே, இந்த பயலுகளை வச்சுட்டு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. ஏமா, நீங்கள் என்னமோ இலவசமாக சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா? உங்களை நம்பி வந்து பசியோடு வரவங்கள எப்பவுமே கைவிட மாட்டீங்களா? சாப்பாடு போட்டு அனுப்புவீங்களாமே. வர ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடே போடாமல் அனுப்ப மாட்டீங்களாமே. அவ்வளோ நல்லவங்கள ஆயிட்டீங்களா? பரவாயில்லையே. அப்போ உங்களை நம்பி வந்தால் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவீங்க. இல்லை வெள்ளையா, ஆமலை, நான் நல்ல கடையெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன். இல்லை இட்லி கடை. அது இல்லாதவங்களுக்கு ஒரு பிடி சோறு போடுறதுனால நம்ம குறைஞ்சா போயிடுவான். இதை நம்பி வந்தவங்களும் நான் பசியோடு அனுப்ப மாட்டேன். கண்டிப்பாக சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன். யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பரவாயில்லையே, ரொம்ப நல்லதாக இருக்குது. கண்டிப்பாக யாராவது ரோட்டில் பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா உங்கள் கடையை கூட்டு வரேன். அவங்களுக்கு சாப்பாடை போட்டு அனுப்புங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. எங்கேயோ போக வேண்டிய ஆளுமா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அடடடா, இதுதான் விஷயமா? இப்போ பாரு குட்டி கருவா, எப்படி வந்து சாப்பாடை சாப்பிட்றேன். என்னண்டே வா, இப்போ பாரு, எல்லா சாப்பாடையும் வந்து சாப்பிட்றேன். ஐயோ முடியலையே. ஐயோ ஐயா பெரியவர், யார் நீங்கள் இங்கே கடையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், பார்த்தா ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த துணியெல்லாம் துவச்சி போட்டு? ஆனால் உங்கள் துணியெல்லாம் பார்த்தா வேணும்னே வெட்டி விட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா கிழிஞ்ச மாதிரியே தெரியலையா? தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன். ஆமாம், எதுக்காக வந்தீங்க? இந்த கிராமத்துக்குள்ள ஒரு தர்ம தேவதை இருக்காமே, அந்த தேவதை எல்லாத்துக்கும் சோறு போடுதாமா. இல்லாத பொல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த தேவதையை தேடி தான் வந்தேன். இந்த ஆளுக்கு ஒரு சோறு போட்டேன்னா நான் சாப்பிட்டு போயிடுவேன். ஒரு 4 இட்லி கொடுத்தேன்னா சாப்பிட்டு விட்டு போயிடுவேம்மா. எனக்காக ஒரு 4 இட்லி கொடு. ரொம்ப பசியால் தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஐயா, அதுக்கு என்னையா, உட்காந்து சாப்பிடுங்க. உங்கள் வயிறு பசியாகிற வரைக்கும் சாப்பிட்டு போங்க. நான் எதாவது சொல்ல போகிறேன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போகிறதா என் வேலை. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உதவ போகிறேன். நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. ஆஹா, என்ன ருசியாக இருக்குது. உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். ஐயா பரவாயில்லையா, காசுலாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. காசுலாம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் சோறு போடுவேன்னா நீங்களே பிச்சை எடுத்துடுறீங்க. உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் காசுலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், போங்க. அது இல்லைம்மா, இன்னும் ஒரு 5 இட்லி வச்சுன்னா சாப்பிட்டுக்குவேன். பசி ஆற மாட்டேங்குது, கொஞ்சம் கொடுக்குறியா? சரிங்கய்யா, உட்காருங்க, சாப்பிடுங்க. எனக்கு முழுக்க எனக்கு பசியே அடங்காது போல. உன் கைப்பக்கவும் அந்த மாதிரிமா. ஐயோ, இந்த ஆள் சாப்பிட்டு வாங்கிட்டே கிடக்குறியா? நீ நகர மாட்டேன் போல இருக்கு. பேசாட்டு உள்ளே எந்திரிச்சு போயிடுவோம். கேட்டா சாப்பிட்டு தட்டை வச்சுட்டு போவோம் சொல்லிவிடுவோம். அப்போதான் இந்த ஆள் எந்திரிச்சு போவேன். இல்லைன்னா போக மாட்டேன் போல. சாமானியமாக உட்காந்து தின்னு மணியாவே இருக்கானே. என்னம்மா, உள்ளே போயிட்டியா? சரி விடு. ஐயா ஆமாம், நான் உள்ளே போயிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தட்டை வச்சுட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கழுவலாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க. அடடடா, உன்னைய போய் நான் தொந்தரவு பண்ணுவேனா? இன்னும் பசி எடுங்கலை, நான் உட்காந்து இட்லியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நீ உள்ளே தூங்கி எதிர்த்து நிதானமா வா. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இந்த பிச்சைக்காரனுக்கு எதுக்கு பரிமாறு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அட கடவுளே, இட்லியை பூரா எல்லாத்தையும் அமுக்கி விட்டானே. இந்த பிச்சைக்காரன்னு ஒரு வேளை சவர் போட்டால் எல்லாத்தையும் எடுத்து தின்னு விட்டானே. இவனு என்னன்னு சொல்கிறது? பேசாட்டு இவனை விரட்டி விட வேண்டியதாக வேறு வழியே இல்லை.
வாமா வா, என் பசி நல்லா தீந்து போயிருச்சு. ரொம்ப மகராசியா இருக்கணும் நீ. எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிட்டு விட்டேன், தப்பா நினைச்சுக்காத என்ன. திரும்பவும் பசி வந்தா உன் கடைக்கு தேடி வரேன். என் மகராசி நீ நல்லா இருக்கணும். இன்னொரு நாள் வரேன் என்ன. நல்லா இருப்பேன். நீ முதல் கிளம்புப்பா. எப்பா போதும்ப்பா சாப்பாடு, இதுக்கு மேலே இல்லைன்ட்டு கிளம்பு நீ. ஐயே என்னது இது, சரியா தின்னி மட்டும் பைய பிச்சைக்காரனா இருப்பான் போல. இம்புட்டு தின்னுபிட்டு போயிட்டானே. ஒரு நாள் பொழப்பே எனக்கு போச்சு இந்த பையனால. இவனை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கு, நான் எங்கே பார்த்துருக்கேன்னு தான் தெரியல. எல்லாத்தையும் தின்னுபிட்டு போயிட்டேன் தின்னி மட்டும் பையன். எப்பா இன்னைக்காச்சும் நம்ம தொழில் நல்லா தொடங்கணும். நேற்று அந்த பிச்சைக்காரை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு போயிட்டேன். இன்னைக்கு அவன் வரவே கூடாது கடவுளே. நான் சாட்டி என் தொழில் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும். அடடா மகராசியே, இன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் பசியில் வந்திருக்கிறேன். 4 இட்லி எடுத்து வச்சேன்னா சாப்பிட்டு விட்டு போயிடுவேன். என் மகராசியில் எடுத்து வைக்கணே 4 இட்லி எடுத்து வைக்க. கடவுளே நான் கடையே நடத்துல மூடிட்டு கிளம்புறேன். ஆளை விட்டாமி எல்லா இட்லி நீ வந்து தின்னு விட்டு போயிடுவேன். பிச்சைக்காரனாச்சேன்னு பாவம் போட்டு கொடுத்தோம்னா எல்லா இட்லி ஒரு நாள் முழுக்க உட்காந்து தின்னு நீ தானே இருப்ப. நீ சொல்ற மகராசிக்கிற வார்த்தையே எனக்கு வேணும். நான் கடையை மூடிட்டு போறேன். ஆளை விடுங்க சாமி. ஐயா இப்படியே ஏமாத்தி தினமும் திங்கிறா பார்த்தா அந்த கிளவி உஷாராயிட்டாலே. பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அட கோதாவரி இந்த பக்கத்தானே வருவா. புதுசா சைக்கிள் வாங்கியிருக்கோம். ஒரு தடையாவது அவளை வச்சு கூட்டிட்டு போயின்னு பார்த்தா இங்கிட்டு வரவே மாட்டேங்கிறாளே. இன்னும் இந்த சைடு வந்திருப்பாளே. அடே கோதாவரி வர்றா. திரும்பி நின்று ஒரு டயலாக் எடுத்து விடுவோம் நம்ம. ஒருக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். புதுசா சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதான் இது வரைக்கும் யாரையும் ஏத்துனதில்லை. ஒன்னதான் ஏத்தலான் இருக்கிறேன். உனக்காக தான் இந்த சீட்டு வெயிட்டிங்கு. உனக்கு விருப்பம் இருந்தா வந்து என் சைக்கிள்ல உட்காரு, இல்லைன்னா முன்னாடி கூட உட்காரு. நீ நானும் ஜோடியா ஊரை பூரா சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்ற? நம்ம காதல் இருக்கிற வரைக்கும் உங்க அப்பனால யாராலையும் தடுக்க முடியாது. தடி மட்டும் என்ன வார்த்தை சொன்னீ? ஏமா என்னையம்மா அடிச்ச? நான் பெசாத்த நின்றுட்டு இருக்கிறேன். என்ன எதுக்கு அடிச்ச? ஐயோ கோதாவரி இல்லையா? நீ அப்ப இங்க வந்த? கோதாவரி தானே இங்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. எப்படி இந்த சைக்கிள நான் அவங்க கூட உட்காந்துட்டு ஊரே சுத்தி பார்க்கலாமா? ஆள் முறை மாதிரி இப்ப என் மகனை கூப்பிடுறேன். என் மகன் வந்து 2 வளசனா அடங்கு பண்ணிக்கி. எனக்காக அந்த சீட்டு வெயிட்டிங்கா? ஏல உன் வயசுன்னு என் வயசுன்னு உனக்கு இன்னும் திமுரு அடங்குதான் பத்தி அன்னைக்கு அடிச்சான். ஏம்மா ஒன்னே சொல்லலம்மா. நான் ஒன்னே எதுக்குமா சொல்ல போறேன்? பேசாம போமா. ஆள் மாறி போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா விட மாட்டேல. என் மகனை கூட்டு வந்து உனக்கு துணியை புளியற மாதிரி புளியறேன் பாருப்ப. தடியனே என்ன மரத்தடியில தனியா நின்றுட்டு இருக்க? என்னண்ணே ஒண்ணுக்கு போறதுக்கு நிக்கிறியா? சி நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அட போடா கருவாயா, என் கோதாவரி கூட எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவங்க அப்பன்ட்ட என்னைக்காவது போய் பேசி எப்படியாச்சும் சேர்த்து வைடா. தடினே நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது பேசி சேர்த்து வச்சிடறேன். உன்னைய பத்தி 4 பில்டப் உங்க அப்பட்ட அள்ளி விட்டா அவன் எப்படியாச்சும் மயங்கி கோதாவரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். கருவாயா அவங்க அப்பா எங்க வந்துகிட்டு இருக்காடா. ஏதோ பில்டப் பண்ணி எப்படியாச்சும் அவனை என்னையும் சேர்த்து வச்சிடுறா. அவனும் நானும் சேர்ந்துட்டோம்னா கோதாவரியை கல்யாணம் பண்றது ஈஸியா இருக்கும். எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடுறா. நான் அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். என்ன ஏய் நில்லு, உங்ககிட்ட பேசணும். ஏ பொடியா, என்னடா நீ நானும் காதலுகிறலா தனியா பேசணுங்கிற? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லித்தல. எனக்கு 1008 வேலை இருக்குது. உன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. உன் மகளுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். சீச்சி பையன் பார்த்து வச்சிருக்கேன். அவன் மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். அவன் சொல்லித்தோல. அவனை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த தடி பையன் மட்டும் இருக்கக்கூடாது அதுல. அவன் நின்னா யானை, நடந்தா காண்டாம இருக்கும், பார்த்தா ஆந்த, படுத்தா பச்சை பாம்பு. அவன் நாக்கண்ணிட்டுனா நல்ல பாம்பு. அவன் ஆடுனா அந்த ஆடுன நாட்டியக்காரன். அவன் வாயை தெரிஞ்சா செப்டி டேங்கு. மொத்தத்துல அவன் யாரும் தெரியுமா? அதுதான் என் தடியா. இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உன் மகளுக்கு கடப்பானாக்கும் சொல்ல. இல்லை பொடியா, நீ என்னைக்கு நல்ல வார்த்தை பேசுனியோ இல்லையோ, இன்னைக்கு நீ பேசுனது எல்லாமே நல்ல வார்த்தையா தான் இருக்குது. இப்பேற்பட்ட மாப்பிள்ள என் பொண்ணுக்கு வேண்டவே வேணாம். நீ சொன்ன எல்லாம் சரியா இருக்குதுடா. அதுதான் கரெக்டு. இன்னைக்குதான் நீ நல்ல வார்த்தையை பேசியிருக்கிற. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். என்ன அந்த நாட்டியக்காரனை நீயே நாட்டியமாட வச்சு பாத்துக்க. எனக்கு வேண்டாம். ஏய் இவ்வளோ பெருமை வளம் அவன்கிட்ட இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு போற அறிவு கட்ட முட்டாள். நீ போடா. ஏன் தடியன்னு நீ இவ்வளோ பெருமை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காத என்ன? தடியனே உன்னைய பத்தி எவ்வளோ பில்டப் பண்ணி விட்டேன். அந்த கிழவி கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். உன்னைய பத்தி எப்படிலாம் சொன்னேன் யோசிச்சு. நீ பில்டப் பண்ணி விட்டு என்னை பெருமைப்படுத்தல, என்னை கேவலப்படுத்தி வச்சிருக்கிற. அந்த ஆள் முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேல. நல்ல பாம்பு இல்ல பாம்புல்ல. என் வாழ்க்கை யாருனாலும் கெட்டு போவேனா, உங்க 2 பேத்தினாலே கெட்டு போயிடும். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.